சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்துல அதிக சிரமங்களை சந்திக்க போறவங்கள சிம்ம ராசி முதலிடம்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே இந்த ராகு கேது பயிற்சிகளும் பெருசா சப்போர்ட் பண்ணல. அஷ்டமத்துல வேற சனி இருக்காரு. இப்ப குரு வேற 11ஆம் ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. இப்ப இந்த குரு மட்டும்தான் கொஞ்சம் ஆறுதலை சிம்ம ராசி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லணும். இப்ப சிம்ம ராசிக்கு 3ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால குறுகிய தூர பயணங்கள், ஷார்ட் டிராவல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய கடுமையான முயற்சிகளுக்கு உறுதுணையா குரு பகவான் இருக்க போறாரு. அதே மாதிரி 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால புத்திர பாக்கியம், அதே மாதிரி 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால திருமண விஷயங்களும் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ராகுவோட 7ஆம் வீட்டில் உட்கார்ற ராகுவோட பெரிய பாதிப்புகளை இந்த குரு உங்களுக்கு குறைச்சு கொடுப்பார். அதனால கணவன் மனைவிக்கிடையே இவ்வளோ நாள் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம்.